இறைவன் வாழும் ஆலயங்களுக்கு வரும் பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் முறையிடும் இந்த உயர்வான நீதிமன்றத்திற்குள் இதோ ஒரு பணக்கார குடும்பம் கோயிலுக்குள் வருகிறது. கும்பிட்டு முறையிடவா, இல்லை நன்றி கூறவா? பெரியவர், குடும்பத் தலைவர் ராதாகிருஷ்ணன். உழைப்பால் உயர்ந்தவர், குணத்தால் கண்டிப்பானவர், பணத்தால் கோடீஸ்வரர் ராஜேஸ்வரி. வள்ளுவருக்கு வாசுகி போல ராதாகிருஷ்ணனுக்கு இந்த ராஜேஸ்வரி. பொறுமையில் பூமி மாதா, அன்பின் அடையாளம், பாசத்தின் உறைவிடம், பதிபக்தி நிறைந்தவர். மதன் மூத்த மகன், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற கொள்கை உள்ளவன். தாய்க்கு தலைமகன், தந்தைக்கு தொழிலில் உறுதுணை. திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகியும் தனக்கு குழந்தை இல்லையே என ஏங்கி வந்திருக்கிறானா? அபிராமி குடும்பத்தில் குடியேறிய குத்து விளக்கு, மாமியார் மிச்சும் மருமகள். மதனின் மனைவி, குடும்பத்தின் காவல் தெய்வம், அன்பிற்கோர் அண்ணி. கணவனையே குழந்தையாக எண்ணுவதால் தனக்கென ஒரு குழந்தை இல்லையே என அதிகம் வருந்தாத கற்புக்கரசி. ரம்யா அபிராமியின் தங்கை, இளமைக்கே உரிய கனவுகளோடும் கற்பனைகளோடும் இருப்பவள். அக்காவே தன் வாழ்க்கைக்கு வழிகாட்டுபவள் என நம்பும் தங்கை. அனிதா ராதாகிருஷ்ணனின் மூத்த மகள். அம்மாவின் அழகு, அப்பாவின் தற்பெருமை, பணத்திமிர், இளமை திமிர், படிப்பு திமிர் எல்லாம் உடையவள். இவள் அப்பா செல்லம். சுவாதி இளைய மகள். அக்காவிற்கு நேர்மாறான குணம், அம்மாவின் இரக்க குணம், எல்லோரையும் மதிக்கும் பண்பு. பணம் புகழ் நிலையற்றது என்பதை இளம் வயதிலேயே உணர்ந்த படித்த பண்புள்ள பெண்மைக்கே இலக்கணமாய் இருப்பவள் இவள் அம்மா செல்லம். நாராயண் ஷா இந்த குடும்பத்தின் சாரதி, மதனின் காரோட்டி. இந்த குடும்பத்தில் பிறக்கவில்லை என்றாலும் குடும்ப அங்கத்தினராய் இருப்பவர், வறுமை கோட்டிற்கு சற்று மேலே வாழ்பவர். ராஜு இந்த குடும்பத்தின் உண்மை ஊழியர், ராதாகிருஷ்ணனின் குடும்பத்தின் நலன் விரும்பி. அவரது குடும்பத்தின் நன்மையை தவிர வேறொன்றும் அறியாதவர். அனைவரின் முகத்திலும் சந்தோஷம் இருக்க ராஜேஸ்வரி அம்மாவின் முகத்தில் மட்டும் ஒரு கலக்கம். அது ஏன்? இவர்கள் அனைவரும் ஆண்டவனை வழிபட வந்தது எதற்காக? எல்லாம் சுபகாரியத்துக்கு தான். என் மூத்த மக அபிராமியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பக்கத்தில் இருக்கிறவ அவ தங்க ரம்யா. கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ எங்க வீட்டுக்கு சின்ன மருமகளா வரப்போற. என் மகன் கார்த்திகுக்கும் ரம்யாவுக்கும் நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போறேன். பேஷா. உங்க சின்ன மகன் மிலிட்டரியில தானே இருக்கார், லீவு கிடைக்குமா? தம்பி இன்னைக்கு ஈவினிங் வரதா போன் பண்ணி சொல்லிருக்காரு. நாளைக்கு நல்ல முகூர்த்த நாள், பேஷா நடத்திடலாம். பொண்ணு பிள்ளையாண்டா பாத்திருக்கானோ? என்ன கேள்வி இது? ரம்யா எங்க வீட்லயே தானே வளர்றா. என்னைக்கு அபிராமி எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தாளோ அன்னைக்கே நான் தீர்மானிச்சாச்சு, அவளுடைய தங்க தான் எங்க வீட்டு சின்ன மருமகன். இப்ப நடக்க வேண்டியதெல்லாம் கார்த்திக் வர வேண்டியதுதான், மணமேடல உட்கார வேண்டியதான், ரம்யா கழுத்துல தாலியை கட்ட வேண்டியதான். எங்க வீட்டுல என் விருப்பத்துக்கு எதிராக யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுவும் கார்த்திக் நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டான். நீங்க அர்ச்சனை பண்ணுங்க சாமி, குடும்பம். అనుగ్రహ ప్రసాద ఫల సిద్ధిరస్తు. వల్లే దేవసేనా సమేత ప్రసన్న సుబ్రహ్మణ్యేశ్వర స్వామి దేవతా சுவாமி. அம்மா வாமா போலாம், அப்பா கிளம்பிட்டாரு. நீ போமா, பகவான் கிட்ட ஒரு உத்தரவு கேட்கணும். எதுக்குமா? நீ போமா, நான் வந்து சொல்றேன். சரிம்மா, அப்பா திட்டத்துக்குள்ள வந்துரு. சுவாமி, பகவான் கிட்ட ஒரு உத்தரவு கேட்கணும். என் சின்ன மகன் கிட்ட சொல்லாமலேயே ஒரு நிச்சயதார்த்தத்தை வச்சிருக்காரு. கேட்டா அவங்கிட்ட ஏன் சொல்லணும்னு கேக்குறாரு. எனக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம்தான். இருந்தாலும் பகவான் என்ன சொல்றாருன்னு பாத்துட்டா. பேஷா. விபூதி குங்குமம் அடிச்சு பகவானோட பாதத்துல வச்சு பூஜை பண்ற. நீங்களும் கண்ணை மூடிட்டு வேண்டிக்குங்க, என்ன வருதுன்னு பாத்துருவோம்.
पुष्टिवर्धनम् वारिकमिव बन्धनात् मोक्षोर्मोक्षेयमामृतात् एते सहस्रमैदम्बास्यामुच्चो मज्जाय हन्तवे कान्यज्ञस्य माया सर्वानवयामे मुक्षवे स्वाहा अनानां निर्निर्सृतोमां शान्तकः तेनान्येन आप्यायस्व नमो रुद्राय विष्णवे मुञ्जुर्मे पाहि यजमान्यस्य सर्वात्ममुञ्जुर्नस्य तो आयुर्वर्धता அம்மா கண்ணை திறக்காம உங்க எதிரில் இருக்கிற தட்டுல இருந்து ஒரு பொட்டலத்தை எடுங்கோ. அடடா, அம்பாள் வருவான்னு பார்த்தேன், பகவானே வந்துட்டார். இல்ல சுவாமி, என் மனசுக்கு சரியா படல. கடவுளே, இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்? குட் மார்னிங் சார். மார்னிங் சார். சார் குட் மார்னிங் சொல்ல மட்டும் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கீங்க. காலையில பார்த்தாலும் குட் மார்னிங், ராத்திரி பார்த்தாலும் குட் மார்னிங். கால் தி மேனேஜர். Sir. கால் எவரிபடி. எஸ் சார். எல்லாரும் வாங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு காலையில எத்தனை பேர் குட் மார்னிங் சொல்லிட்டு இந்த மேட்டை தாண்டி உள்ள போயிருப்பீங்க? கம் ஆன், டோன்ட் பிளிங்க், ஆன்சர் மீ. எத்தனை பேர் உள்ள போயிருப்பீங்க? சார் வந்து டேய், இருடா. முதல்ல என் கேள்விக்கு உங்க பதில் சொல்லட்டும், அப்புறம் இதை சரி பண்ணலாம். சார் காலையில நல்லதா இருந்தது. இப்பதான் இப்படி. சாரி I சார். don't want any excuse. You are the bloody manager. You are supposed to tell them. எவ்வளவு தடவை உங்களுக்கு எல்லாம் சொல்லிருக்கேன், இந்த ஆபீஸ்ல இந்த மேட்டை தாண்டி நீங்க உள்ள போகும்போது காலை மட்டும் சுத்தம் பண்ணிட்டு போல, உங்க மனசையும் சுத்தம் பண்ணிட்டு போறீங்க. ஏன்னா வெளி பிரச்சனை ஆபீஸ்க்குள்ள வரக்கூடாது. 100% கான்சென்ட்ரேஷன் ஆபீஸ் ஒர்க்ல இருக்கணும். அப்பதான் இந்த கம்பெனி உருப்படும், நீங்களும் உருப்படுங்க. எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன், சொல்றதை கேட்கறதா இல்ல நீங்க. I am going to close down this office. You are all sacked. வெளியே போ. சார் 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 ப்ளீஸ் சார் 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 ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். இனிமேல் அந்த மாதிரி நடக்காம நான் பார்த்துக்கிறேன் சார். சார் ஆஸ் எ மேனேஜர் ஆக்சுவலி அந்த தப்பை நான் தான் சார் சரி பண்ணியிருக்கணும் சார். என்னால் மற்றவங்க சஃபர் ஆக வேணாம் சார். சார் ப்ளீஸ் சார். சாரி Okay. சார். This is the first and last warning for you. இந்த மாதிரி ஏதாவது நெக்லிஜென்ட்டா இருந்தீங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். சாரி Mind சார். that. ஸ்ரீனிவாசன் ஹியர். ஓகே. வாங்க வாங்க. How are you? என்ன சாப்பிடுறீங்க? ஒன்றும் வேணாங்க. உனக்கு வேணான்னா நீ வேணான்னு சொல்லு, எனக்கு ஏன் சேர்த்து சொல்ற? நீ ஒண்ணு இருக்கு. ஹலோ, 2 ஆப்பிள் ஜூஸ் அனுப்புப்பா. 3 சொல்லுங்க. இதை முதல்லயே சொல்லியிருக்கலாம்ல. சரி 3 அனுப்புப்பா. நல்ல வேளை நீங்க வேணாம்னு சொல்லியிருந்தா எனக்கு எல்லாம் போயிருக்கும். ஓஹோ, இதுல இப்படி ஒரு கதை வேற இருக்கா? ஏங்க, எவ்வளவு கம்பெனிகளுக்கு நீங்க முதலாளி, எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு ஜூஸுக்கு போய் ஏங்கிதான் எப்படி? அதை ஏன் நீ அப்படி எடுத்துக்கிற? பிசினஸ்ல நம்மள பார்ட்னரா சேர்த்துக்கிட்ட மாதிரி ஜூஸ் குடிக்கிறதுலயும் நம்மள பார்ட்னரா சேர்த்துக்கிட்டாரு. அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதானே? உங்களை மாதிரி யாரா வந்தாதான் என்னால நீ போய் சாப்பிட முடியும், இல்லைன்னா ஏது? அது சரி,
இன்னைக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கை கேன்சல் பண்றதா கேள்விப்பட்டேன். அதுக்கு காரணம் என்னன்னா பையன் இன்னைக்கு மிலிட்டரியில இருந்து வரான். உங்களுக்கு தான் தெரியுமே, நாளைக்கு அவனுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கிறேன். இந்த அமளியில எதுக்கு நம்ம மீட்டிங் வச்சுக்கணும், சௌரியமா அப்புறம் வச்சுக்கோமே, அதனால தான் கேன்சல் பண்ணேன். எனக்கு உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சது இந்த பிரின்சிபல் தான். குடும்பம் வேற பிசினஸ் வேறன்னு கிறிஸ்டல் கிளியரா டீல் பண்றீங்க. யூ ஆர் ரியலி கிரேட். இன்ஃபேக்ட் இந்த பிரின்சிபலை தான் என் லைஃப்லயே ஃபாலோ பண்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒண்ணுல ஜெயிச்சா இன்னொன்னுல தோத்துருவாங்க. ஆனா நீங்க எல்லாத்துலயும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதோடைய ரகசியம் என்ன? ரகசியம் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, மேட்டர் ரொம்ப சிம்பிள். என்னை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கும் குடும்பத்துக்கும் உள்ள வித்தியாசத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறேன். இந்த தொழில் இருக்குதுங்களே கூத்துப்பட்ட மாதிரிங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கலாம். காசு இருந்தா போறோம், தொழிலை நிலைநாட்டிடலாம். ஆனா குடும்பம் அப்படி இல்லைங்க. குடும்பத்துல ஒரு நேர்மை, கௌரவம் எல்லாம் வேணும். அந்த மாதிரி கௌரவம் வேணும்னா நம்ம குடும்பத்துக்குள்ள கண்ணியம், கட்டுப்பாடு இதெல்லாம் இருக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் இல்ல, என் குடும்பத்துல எல்லாருமே தெளிவா இருக்கிறோம். இந்த கட்டுப்பாடும் கண்ணியமும் உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் இது வரைக்கும் பணத்தை போட்டு உங்க கூட பிசினஸ்ல மட்டும் பார்ட்னரா இருந்த நாங்க எங்க பசங்களை உங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்க கூட ஃபேமிலிலயும் பார்ட்னர் ஆளான்னு முடிவு பண்ணோம். So nice of you. 1 minute. ஹலோ. ஹலோ மாமா, நான் அபிராமி பேசுறேன். சொல்லுமா அபிராமி. கார்த்திக் வந்துருவான், நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. ஓ, நம்ம டயத்தையே பார்க்காம வந்துடுறோமா. கார்த்திக் வரதுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா? நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க. கட்டாயம் வந்துருவோம். நம்ம பசங்களுக்கு எப்ப நிச்சயதார்த்தம்? ஏன் நிச்சயதார்த்தம் எதுக்கு? நேரா கல்யாணமே பண்ணிடுவோம்ல. அதே நிச்சயதார்த்தத்திலே பேசிடுவோம். அப்ப நான் கிளம்பட்டுமா? வாங்க. வரோம். வாயா. இங்க வாங்க. ஏன் இவ்வளவு டென்ஷன் அங்கங்க ஓடிட்டு இருக்கீங்க? கார்த்திக் தம்பி வருது இல்ல? அட, நீங்க என்னதான் ஓட்ட ஓடினாலும் அவங்க வர வேண்டிய நேரத்துல வருவாங்க. வயசாயிடுச்சுல, ஒரு ஓரமா உட்கார வேண்டியதானே, அதை விட்டு போட்டு. யாருக்கு வயசாகி போச்சு? நீ நானும் ஓட்ட பந்தயத்துல ஓடலாமா? ஐயோ, டாக்டர் ஓட கூட சொல்லிட்டாருண்ணே. அது சரிதான், காலை நேரத்துல ஓடி பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லா இருக்கும். கார்த்திக் இன்னும் வள்ளியே, கடிகார வேகமா ஓட மாட்டேங்குதோ? என்ன கார்த்திக் வரத்துக்குள்ள பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கா? சீச்சி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அனிதாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ எனக்கு மெஹந்தி வாங்கிட்டு வந்து போட்டு விடுறேன்னா அதான் போய் வந்துட்டாளான்னு பார்த்துட்டு வந்தேன். அது சரி, மெஹந்தி கையில வச்சு அது எந்த அளவுக்கு செவக்குதோ வரப்போற புருஷன் எந்த அளவுக்கு பாசமா இருப்பாருன்னு தெரிஞ்சுக்க போற, அதானே? மணக்க மணக்க என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஐயோ, இதெல்லாம் கார்த்திக். அதுல ஆயில் இருக்கு மாமா, நீங்க சாப்பிட கூடாது, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு. என்னமா கொலஸ்ட்ரால்? கொஞ்சம் டேஸ்ட் பண்ண என்ன கொலஸ்ட்ரால் கொண்டுடவா போகுது? ஆனா ஒண்ணு, இதெல்லாம் கார்த்திக் பிடிக்காது. ஏன்னா அவன் பட்டாளத்துக்காரன். அவனுக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? ஓடுற கோழிய ஒரே அமுக்கா அமுக்கி ஒரே வெட்டா வெட்டி நிறைய மசாலா போட்டு குருமா பண்ணிடும். நீங்க சொல்றதெல்லாம் கார்த்திக் பிடிச்சதெல்லாம் சொல்ற மாதிரி தெரியல. பின்ன உங்களுக்கு பிடிச்சத பத்தி சொல்ற மாதிரி தெரியுது. இருந்துட்டு போட்டுமே, இதுல இருந்து என்ன தெரியுது? எனக்கு அவனுக்கு ஒரே மாதிரி டேஸ்ட். அவனுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். இருந்தாலும் மாமா, உங்களுக்கு இந்த ஓர வஞ்சனை கூடாது. ஓர வஞ்சனையா? என்ன குண்டை தூக்கி போடுற? ஆமா, என் புருஷனும் உங்க பையன் தானே. எப்ப பார்த்தாலும் கார்த்திகை மட்டும் உங்க தலைமையில வச்சு ஆடிட்டு இருக்கீங்க. அதுக்கு காரணம் ஓம் புருஷன் அவங்க அம்மா மாதிரி, கார்த்திக் எல்லாத்துலயும் என்ன மாதிரி. அதனாலதான் அவனை பிடிக்கும். ஆமா, எங்க உன் புருஷனை காணோம்? ஹால்ல தான் இருப்பாரு, வேற எங்க போவாரு? போய் பாருங்க. அங்க என்ன பண்றாங்க? ஏன்பா அப்பா கார்த்திக் ரிசீவ் பண்ண ரயில்வே ஸ்டேஷன் போல? போனேன்ப்பா. அவங்க மிலிட்டரி யூனிட் எல்லாம் ஏர்ஃபோர்ஸ் ஃபிளைட்ல வரதா சொன்னாங்க, அதனால வந்துட்டேன்ப்பா. ஏர்ஃபோர்ஸ் ஃபிளைட்ல வரானா?
ஏன் அந்த போய் சேஞ்ச் ஆஃப் ப்ரோக்ராம் சொல்லவே இல்ல? அப்பா ஒருவேளை சொல்லாம வந்தா சர்ப்ரைஸா இருக்கும்னு நினைச்சிருக்கலாம். என்னம்மா சமையல்லாம் முடிச்சாச்சா? For the time being over. ஏன் இன்னும் இங்க நின்னுட்டு இருக்கோம்? வாங்க எல்லாரும் கீழே போலாம். Come, let's go. பாரு உங்க அம்மா பாரு, பையனுக்கு ஸ்பெஷலா ஆர்த்தி எல்லாம் கரைச்சு. ஏன் மாமா அத்தை இப்படி கிண்டல் பண்றீங்க? குடுங்க அத்தை. பரவாயில்லம்மா, இதை வச்சுக்க. ஐயோ பாவம், இத்தனை நேரமா வாசல்ல காத்துக்கிட்டு இருக்க, நான் அண்ணன் வரல. இல்லப்பா இன்னும் வரல. வணக்கம் தம்பி. ரம்யா அண்ணா வரதுக்குள்ள உனக்கு அழகா மேந்தி வச்சிடுறேன், வாங்க. இப்ப அதுக்கு நேரம் இல்ல, அண்ணன் வந்தாச்சு, கார் வந்தாச்சு பாரு, வாங்க வாங்க. வாப்பா அபிராமி, கற்பூரத்தை ஏத்து. இருமா. யார்ப்பா இவங்க? இவ என் மனைவி சாந்தி. இது என் குழந்தை இந்திரா.